வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி. நத்தார் பண்டிகையை கொண்டாடும் அனைவருக்கும் இனிய வாழ்த்துகள். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உலக வாழ் கிறிஸ்தவர்கள் இன்று நத்தாரை கொண்டாடுகின்றனர். பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார ரீதியாக செயலற்றிருக்கும் உலகை எழுச்சி பெற செய்ய இந்நாளில் பிரார்த்திக்குமாறு ஜனாதிபதி தெரிவிப்பு. சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியமான முறையில் நத்தாரை கொண்டாடுமாறு கோரிக்கை. தேவாலயங்களை அண்மித்த பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு. இனி விரிவான செய்திகள். இயேசு பாலகனின் பிறப்பை கொண்டாடும் நத்தார் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகின்றது. சமாதானம் மற்றும் நல்வாழ்வை எடுத்து எம்புவதாக நத்தார் பண்டிகை அமைந்துள்ளது. பெத்லஹேம் நகரில் மாட்டுத் தொழுவத்தில் உதித்த இயேசு பாலகனின் பிறப்பை உலக மக்கள் இன்று கொண்டாடுகின்றனர். வத்திக்கானில் உள்ள புனித பீட்டர் தேவாலயத்தில் இருந்து பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸினால் பிரதான திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதுடன் ஆன்லைனினூடாக பரிசுத்த பாப்பரசரினால் ஆசீர்வாதமும் வழங்கப்பட்டது. Giovanni, Stefano, Mattia, Barnaba, Ignazio, Alessandro, Marcellino, Pietro, Felicita, Perpetua, Agata, Lucia, Agnese, Cecilia, Anastasia. இந்த வருடம் உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டு மனரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நத்தாரை நாம் மனிதாபிமானத்துடன் அனுஷ்டிக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு இயேசு பாலகனின் பிறப்பை அர்த்தமுள்ளதாக்க வேண்டும். எமது தனிப்பட்ட மற்றும் சுயநல நோக்கில் நத்தாரை வரவேற்பது தவறானது. இந்த நாட்டில் உள்ள ஏனைய மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நத்தாரை அனுஷ்டிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இயேசு பாலகன் உலகத்திற்கு கொண்டு வந்த சமாதானத்தையும் அமைதியையும் இந்த நத்தார் தினத்தில் உங்களுக்கு உரித்தாகுவதாக. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களின் உள்ளங்களில் இறைவன் மீதான பக்தி உணர்வை தூண்டும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புடன் தொடர்புடைய நத்தார் பண்டிகையானது உயிர்ப்பு விழாவுக்கு அடுத்ததான உன்னதமான சமய பண்டிகை என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மனித அன்பையும் கௌரவத்தையும் நினைவூட்டும் நற்செய்தி என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேவதூதனின் பிறப்பை கொண்டாடும் உன்னதமான திருநாளாக நத்தார் பண்டிகை அமைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மரியன்னை தேவாலயத்தில் நத்தார் தின சிறப்பு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. யாழ் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் பெர்னாட் ஞான பிரகாசம் ஆண்டகையினால் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு புனித ராயப்பர் தேவாலயத்தில் நள்ளிரவு ஆராதனைகள் இடம்பெற்றன. சுகாதார நடைமுறைகளுக்கு அமைய இந்த ஆராதனைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நீர்கொழும்பு ஏத்துக்கால புனித சில்வெஸ்டர் தேவாலயத்தில் நத்தார் நள்ளிரவு ஆராதனை நடைபெற்றது. கொழும்பு மறைமாவட்ட தமிழ் துணை ஆயர் ரஞ்சித் பிள்ளை நாயகம் ஆண்டகை தலைமையில் நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றன. கல்முனை திரு இருதயநாதர் ஆலயத்தின் நத்தார் விசேட நள்ளிரவு ஆராதனைகள் சுகாதார நடைமுறைகளுக்கு அமைய நடைபெற்றன. பங்கு தந்தை திரு ஏ ஜெயசுதாசன் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அருட்தந்தை கே அன்புராசா தலைமையில் கிளிநொச்சி புனித திரேசாள் தேவாலயத்தில் நத்தார் நள்ளிரவு திருப்பலி ஆராதனை ஒப்புக் கொடுக்கப்பட்டது. தெனியாய கொலன்ன சூரியகந்த புலுத்தொற்ற புனித ஜான் மேரி வியானா தேவாலயத்திலும் நத்தார் நள்ளிரவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அந்த பிறப்பு
புனித நத்தார் பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் சுகாதார நடைமுறைகளுக்கு அமைய நத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. பிரதான திருப்பலி லலித் பெரேரா ஆண்டகையினால் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கோவிட் தொற்று நிலைமைக்கு மத்தியிலேயே நாம் நத்தாரை கொண்டாடவும் புது வருடத்தை வரவேற்கவும் நேரிட்டுள்ளது. ஆகவே இன்றும் நாளையும் வார இறுதி நாட்களிலும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி செயற்படுங்கள். நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் வசிப்பவராக இருந்தால் உங்களது குடும்பத்தாருடன் மாத்திரம் இணைந்து நத்தாரை கொண்டாடுங்கள். எந்த ஒரு காரணத்திற்காகவும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியிலிருந்து வெளியேற வேண்டாம். சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்டவராக இருந்தால் வீட்டுக்குள் மாத்திரம் கொண்டாட்டங்களில் ஈடுபடுங்கள். எந்த காரணத்திற்காகவும் வீட்டிலிருந்து வெளியேற வேண்டாம். பயணங்களை குறைத்து கொண்டு இந்த கொண்டாட்டங்களை குடும்பத்தாருடன் வரையறுத்துக் கொள்ளுங்கள். සංචාරයාම සංචරණය සිදු කිරීම සීමා කරන්න. ඔබේ நாட்டில் மற்றொரு கொரோனா மரணம் நேற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அகலவத்தையை சேர்ந்த 60 வயதுடையவரை உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிவித்தார். அதன் பிரகாரம் நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 185 அதிகரித்துள்ளது. நேற்று 588 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதற்கமைய நாட்டில் இதுவரை 39,231 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளனர். நாட்டில் கோவிட்-19 தொற்றுக்குள்ளானவர்களில் 686 பேர் நேற்று குணமடைந்துள்ளனர். அதற்கமைய 30,568 பேர் இதுவரை குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அவர்களில் 8,478 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் தங்கி இருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். மூதூர் போலீஸ் நிலையத்தில் உள்ள போலீசாருக்கு மேற்கொள்ளப்பட்ட துரித கோவிட் பரிசோதனையில் 12 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து மூதூர் போலீஸ் நிலையம் தொடர்ந்தும் மூடப்பட்டுள்ளது. மூதூர் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றுகின்ற 82 போலீசாருக்கு மேற்கொள்ளப்பட்ட துரித கோவிட் பரிசோதனையில் கடந்த புதன்கிழமை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதன் காரணமாக மூதூர் போலீஸ் நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மூதூர் போலீஸ் நிலையத்தில் சேவை பெறுவோர் சம்பூர் போலீஸ் நிலையத்துக்கு சென்று தமது தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியும் என மூதூர் பிரதேச செயலாளர் MPA முபாரக் தெரிவித்துள்ளார். பிரெக்சிட்டுக்கு பின்னரான வர்த்தக உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளது. புதிதாக பரவி வரும் வைரஸினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம். இந்த செய்திகள் தொடர்பான விரிவான தகவல்கள் சர்வதேச செய்திகளின் தொகுப்பில் அடுத்து. பிரெக்சிட்டுக்கு பின்னரான வர்த்தக உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரித்தானிய பிரதமர் பாரிஸ் ஜான்சன் ட்வீட் செய்துள்ளார். பிரெக்சிட்டுக்கு பின்னரான வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பில் இறுதியாக இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாக ஐரோப்பிய ஆணைக்குழுவின் தலைவர் ஊர்சுலா வான் டெர் லியன் தெரிவித்துள்ளார். பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தக நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் என்பதுடன் முன்னிலை வர்த்தக பங்காளராக இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உடன்படிக்கையை எட்டுவதற்கு கடினமான பாதையை கடந்து வந்திருந்தாலும் சிறந்ததொரு இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த ஜனவரி மாதத்தில் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து உத்தியோகபூர்வமாக விலகியது. புதிதாக பரவி வரும் வைரஸினால் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவோர் மற்றும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. ஏனைய வைரஸ் தொற்றுக்களை விட இந்த புதிய வைரஸ் 56% அதிகளவில் பரவக்கூடியது எனினும் தொற்றின் விளைவினை அளவிட தகுந்த ஆதாரங்கள் இல்லை என இந்த ஆய்வினை முன்னெடுத்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அட் தி லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் டிராபிக்கல் மெடிசின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏனைய தொற்றுக்களை விட இந்த வைரஸ் 70% அதிகளவில் பரவக்கூடியது என ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே கூறியது. மேலும் கொரோனா வைரஸினால் உருவாகும் புரோட்டீன் குறைபாட்டினை விடவும் இந்த வைரஸ் 24 மடங்கு குறைபாட்டினை விளைவிக்கும் என ஐரோப்பிய தலைமை விஞ்ஞான ஆலோசகர் தெரிவித்தார். இரு வைரஸ்களின் திரிபு நிலையில் மாற்றங்கள் இல்லாத போதிலும் தற்போது ஆரம்பித்துள்ள பரிசோதனைகள் தடுப்பு மருந்துகள் வினைத்திறன் குறைந்ததாக மாறிவிடும் என கூறப்படுகின்றது.
நத்தார் பண்டிகையை சுகாதார வழிமுறைகளை முறையாக பின்பற்றிக் கொண்டாடுங்கள். அனைவருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துகள். வணக்கம்.